ஹாய் ஹலோ வெல்கம் டு லக்ஷ்மி ஷோ. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது எக் கறி. இதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, சில்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா அந்த நிறம் மாறுற வரைக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த பச்சை மிளகா கொஞ்சம் வெடிக்கும், அதை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அப்புறமா பச்சை மிளகா நல்லா காஞ்சதும் நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு வதக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஆனியன் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ இனிப்பான டேஸ்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஆனியன் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதில் ஆனியன் வதங்கும் போதே கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் ஆனியன் சீக்கிரத்துலேயே வதங்கிடும். ஸோ ஆனியன் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சும்மா ஃப்ளேவருக்காக தான். ஆனால் கருவேப்பிலை ரொம்ப நல்லது, உடம்புக்கும் சரி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கருவேப்பிலை மேக்ஸிமம் நிறைய ஆட் பண்ணுவேன். ஸோ நல்லா கருவேப்பிலை, அதுக்கடுத்தது வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்த பிறகு தக்காளி வந்துட்டு வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் கொடுங்க. தக்காளி போட்டுக்கிட்டு நல்லா வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு வந்துட்டு நல்லா அதை வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு அது நல்லா வந்துட்டு ஒரு கூழ்மமான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. அப்புறம் அதை மூடி வச்சா டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு நல்லா வதங்கிடும். ஸோ அதனால் மூடி வைங்க. வச்ச பிறகு அதுக்கடுத்தது அது கூடவே கொஞ்சமாக வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ வதங்கி முடித்த பிறகு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் அது கூடயே வந்துட்டு சிக்கன் மசாலா, கரம் மசாலா, இது எல்லாமே வந்துட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 4 தக்காளி 4 வெங்காயம் எடுத்ததுக்காக அதுக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிட்டேன். எதுக்காக இந்த கரம் மசாலா, சிக்கன் மசாலா அப்படின்னா நம்ம எக் கறி தானே செய்ய போகிறோம். ஸோ அதனால் அந்த எக்கை போடும்போது அந்த ஸ்மெல்லு வரக்கூடாது. சில பேருக்கு அந்த எக்கோட ஸ்மெல்லு பிடிக்காது. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம போடுறோம். எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ தூரம் சுண்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுங்கள். அப்புறமா கொஞ்சமாக டேஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குது, எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை வந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு முடித்த பிறகு உங்களுக்கு என்ன தோசை வேணுன்னா தோசை செஞ்சுக்கலாம், சப்பாத்தி வேணுன்னா சப்பாத்தி செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் தோசை தான் செய்கிறேன். தோசை நல்லா சூடான கல்லில் வந்துட்டு வச்சு, உங்களுக்கு தோசை செய்ய தெரியும், இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு சொல்கிறேன். ஸோ தோசைக்கு வந்துட்டு இந்த எக் கறி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2மே ரெடி ஆகிட்டுருக்கு. சுட சுட தோசையோடு இந்த எக் கறி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த எக் கறி நம்ம தோசை சுட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த பக்கம் வந்துட்டு இந்த எக் கறி மசாலா நல்லா வந்துட்டு சுண்டி வந்துருச்சு. ஸோ அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்துட்டு வந்தால் போதும். உங்களுக்கு எந்த அளவு அந்த இது வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அதை நல்லா வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு சுண்ட விடுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு கொத்தமல்லி போடுங்க. அது நல்ல ஃப்ளேவர் தரும், சூப்பராக வாசமாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது மூடி வச்சுட்டு அதில் கடைசியாக வந்துட்டு எக்கை வந்துட்டு அப்படியே உடச்சி ஊற்றி அது சிம்லேயே வச்சு செய்யுங்க. சிம்லேயே வச்சு செஞ்ச பிறகு
கடைசியாக வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே சிம்லேயே வச்சு அந்த ஹீட்லேயே மூடி விடுங்க. நல்லா உங்களுக்கு எக் கறி மசாலா வந்துட்டு ரெடி ஆகிடும். அதுக்கடுத்து சுட சுட தோசையோடு அந்த எக் கறி மசாலா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்டும் நானும் வந்துட்டு எப்போதுமே இதுதான் மேக்ஸிமம் மார்னிங் டிஷ்ஷாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம், சீக்கிரத்துலேயே சாப்பிட்டு